ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம உடனடி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல். ரொம்ப சுவையாகவும் சத்தாகவும் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா கொஞ்சமும் ஈரம் இல்லை இதில். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். 2 தடவையாக வறுத்துக்கலாம், ஒரே தடவை வறுக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது மீதம் இருக்கிற பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஒரு பருப்பை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே கடாயிலேயே இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 7-8 பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்கணுன்னா கடுகு பொரியும் போது காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் 50% வதங்கினதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். பீட்ரூட் 3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்துட்டு திருப்பியும் மூடிடலாம், இல்லைனா கருகி போக சான்ஸ் இருக்குது. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவிய தேங்காய் கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து இதை கொடுத்துட்டு வந்தோன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும். அதனால் நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இப்போ தேங்காய் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 10-15 ட்ராப் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். இதை அதிகமாக விட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவே விட்டுக்கலாம். புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சமாகவே விட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை கடைசியாக சேர்த்துட்டு சாப்பிடும்போது இதோட கிறிஸ்பினஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளோட பீட்ரூட் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி,
வணக்கம்.